என்ன வள்ளி, காய்கறி வாங்கிட்டு போறியா? ஆமாமா, வாங்கிட்டு போய் என்னதான் செய்யறது? ஐயா சாப்பிடறது இல்ல, நாங்க தான் கொட்டிக்கிறோம். ஏன் ஐயா சாப்பிடறது இல்ல? அதை ஏமா கேக்குறீங்க? கொஞ்ச நாளா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, ஆபீஸ்க்கு போறது இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு கோவம் வந்தது நான் பார்த்ததே இல்ல. அப்படிப்பட்டவரு ஒரு நாள் கண்ணத்துல ஓங்கி அரைஞ்சிட்டாரு. நீ ஏதாவது தப்பு பண்ணியா? இல்லம்மா, ஐயா ஒரு நாள் ஏதோ பத்திரிக்கையில இருந்து உங்க போட்டோவை பாத்துட்டு இருந்தாரு. திடீர்னு கைய மேல தூக்குனாரு. என் கையில உள்ள காஃபி தட்டி உங்க போட்டோ மேல விழுந்துடுச்சு. என்ன பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிட்டாருமா. எப்பம்மா எங்க வீட்டுக்கு வர போறீங்க? ஹலோ, நான் டாக்டர் ரவி பேசுறேன். ராஜா இருக்காரா? இல்ல சார், அவர் ஆபீஸ்க்கு வரதே இல்ல. ஏன் தெரியல சார். என்ன நம்ம முதலாளி என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாரு? ஏன் இது ஐயா கிட்டே கேட்க வேண்டியதானே? என்னையா அது என் பொழப்புல மண்ணை போட்டு போல இருக்கு? யோ, வாய மூடுங்கய்யா. எவ்வளவு வசதி இருந்தோம், சொந்த பந்தம் இல்லாத வாழ்க்கை ஒரு நரகம் தாயா. பள்ளி, சொந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கேன். பந்தத்தை பத்தி நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன். நீ இருக்கீங்க எதுக்கு? வடிச்சு போட்ட சொத்தை திங்கிறதுக்கு. நான் நம்ம ஐயாவோட நிலைமையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். வாங்க சார். என்ன எங்க உட்காந்துருக்கீங்க? ராஜா எங்க? இந்த பனியிலையும் கார்டன்ல படுத்திருக்கிறாருங்க. ஏன்? கொஞ்ச நாளா ஐயா சரியா சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, திடீர்னு சிரிக்கிறாரு, வருத்தப்படுறாரு, கோச்சுக்கிறாரு. ஐயா இருக்கிற நிலைமையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்னடா இது? அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க வந்து படுத்து கிடக்குற. என்னடா ஆச்சு உனக்கு? இது என்னடா தாடி மிசையெல்லாம்? சாமியார் அப்ப போறியா? டேய், என்னடா நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் பேசவே மாட்டேங்கிற. அடேய் டேய், மன கஷ்டம் ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்லுடா. கஷ்டத்தை வெளியே சொன்னாதான் மனசு தெளிவடையும். நீ முதல்ல எழுந்துரு, எழுந்துரு. சொல்லுடா, கமான் டெல் மீ. ராஜா, இப்ப நான் உனக்கு டாக்டர் இல்ல, உன் ஃப்ரெண்டுடா. நான் சொல்லுடா. நான் ராதாவை லவ் பண்றேன். வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அவளையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறேன்டா. வெல்டன்டா, சந்தோஷமான சமாச்சாரம் தானே? ஆமா, அதுக்கு நீ இப்படி இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் அவளை விரும்புறேன். அவளும் என்கிட்ட நெருங்கி வந்தா. நான் என்னோட எண்ணத்தை சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவ என்னை விட்டு விலகி போயிடாடா. இவ்வளவுதானே? இதுக்கா இந்த தாடி? ஏய், நீ இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? ஆமாண்டா. டோன்ட் வரி, உனக்காக நான் ராதாவை சந்திச்சு பேசுறேன். உண்மையா அவட சொல்ற? எஸ், ஐ ப்ராமிஸ் யூ மேன். நலனுக்காக அண்ணன் தமயந்தி கிட்ட தூது போச்சான். இன்னைக்கு உனக்காக நான் ராதா கிட்ட தூது போறேன். ஓகே? டேய், தேங்க்யூடா, தேங்க்யூ. இசைக்குயில் இளையராணியே, உங்கள் ரசிகன் டாக்டர் ரவி வந்திருக்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தனம். நமஸ்கார். நீங்க உம்மை சந்திக்க வேண்டும் என்று யாம் நினைத்தோம். நோக்கம் பிடித்து இங்கு வந்தோம். என்ன ராதா, நிகழ்ச்சி இல்லாத நேரத்துல எல்லாம் இங்க வரதுண்டா? என்னடா இதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு நினைக்கிறியா? அன்பு, பற்றுதல், பாசம் எதுவுமே தெரியாம வாழ்ந்துகிட்டு இருந்தவன் ராஜா. உன் அன்பான பார்வையும், பற்றுதலான இசையும், பண்பும் பாசமுமான நடத்தையும் அவனை ரொம்ப கவர்ந்துருச்சுமா. உன்னை பார்க்க முடியாம, உன்னையே நினைச்சுக்கிட்டு சாப்பிடாம தூங்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காமா. ராதா, நீ அவனை ஏத்துக்கலன்னா உன்னையே நினைச்சு நினைச்சு அந்த ஏக்கத்திலேயே அவன் செத்துருவாமா. அப்படியே நீ அவனை ஏத்துக்கிட்டாலும் அவன் செத்துருவாமா. எஸ் ராதா, அவன் ஒரு இதய நோயாளி. அது அவனுக்கே தெரியாத ஒரு உண்மை நான் மறைச்சு வச்சிருக்கேன். மாத்திரைகளும் மருந்துகளும் அவனுக்கு பயன்படும் நான் நினைச்சேன். ஆனா அவன் அதை பயன்படுத்தலமா. உணர்வுகள் இருக்கலாம், ஆனா கணவன் மனைவி உறவுக்கு அவன் உடல்ல பலம் இல்ல. நீ ஒரு பொண்ணு, நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வா. கல்யாணங்கிறது கண்ணாமூச்சி விளையாட்டு இல்ல.
டாக்டர் கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணி வச்சு என்னை ஏமாத்திட்டாருன்னு நினைக்க கூடாது ராதா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கலைனாலும் செத்துருவான். அப்படியே சம்மதிச்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் செத்துருவான். அவன் இருக்க போறது கொஞ்ச நாளைக்கு தாமா. அவனுக்கு ஒரு வாழ்வு கொடுமா. மறுபடியும் சொல்றேன், நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ராதா, குங்குமத்தை வைக்காத. ஏமா? பொண்ணா பிறந்தவ ஒருத்தனுக்கு மனைவியாகி மனம் ஒத்தி இல்லற வாழ்க்கையில மகிழ்ச்சியா மங்களகரமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாம்மா அந்த குங்குமத்தோட புனிதத்தன்மை புரியும். அம்மா, அந்த நினைவே இல்லாம அத வெறுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கிற உனக்கு எதுக்குமா விதவிதமான கலர் போட்டு வைப்பியே, அதையே வச்சுக்க, அதையே கதவை தரம்மா. உன் கல்யாணத்தை பத்தி இனிமே பேச மாட்டேம்மா. அவசரத்துல அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டம்மா. என்ன மன்னிச்சிடுமா, மன்னிச்சிடு. கதவை தரம்மா, கதவை தரம்மா. स्वाहा ओम ऋतमने स्वाहा सरोवरन्नमे स्वाहा गट्टिमेळं मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना अन्ते बध्नामि शुभे सञ्जीवन सरदां என்னடா இது? போட்ட வளையல் அப்படியே இருக்கு, பொட்டு கொஞ்சம் கூட கலையல, பூ கூட கசங்கல. ஆனா நான் பார்த்த சினிமா படத்துல முதல் ராத்திரியில பூவெல்லாம் கசங்கி பொட்டெல்லாம் கலைஞ்சில இருந்துச்சு. ஆனா இவங்க ராத்திரில ஒண்ணுமே ஆகலையே. என்ன விஷயம்? போயிட்டாங்களா? தேங்க்யூ சார். வாடா மாப்பிள. என்னடா? ஏண்டா ரவி கஷ்டப்பட்டு எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்ச? நான் என்னடான்னா ராத்திரி புறவும் நல்லா தூங்கிட்டேன். என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? புரியாத மாதிரி நடிக்கிறியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டா. நீ எனக்கு புரியுற மாதிரி சொன்னாதானே? நேத்து எனக்கு முதல் இரவு. ஐ நோ. கணவன் மனைவிங்கிற உறவு முதல் இரவுல இல்லடா. ஆனா எனக்கு உணர்ச்சி இருக்கு. உடம்புல சக்தி இல்ல, சோர்வு ஏற்படுது, மயக்கம் வருது. என்னடா காரணம்? நான் கொடுத்த மருந்து மாத்திரையை நீ ஒழுங்கா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உன் உடம்புல பலம் இல்ல. நான் சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. ராதா என்ன தவறா நினைச்சிட்டா? ராதா, அந்த அன்பு உள்ளத்துல நீ தெய்வமா இருக்கிற. அந்த தெய்வத்தை அவ தவறா நினைப்பாளா? நீ என்னடா சொல்ற? இத பாரு, நான் கொடுக்கிற மருந்து மாத்திரையெல்லாம் ஒழுங்கா கொண்டு போய் ராதா கிட்ட கொடு. ஓகே? இந்தா. போடா. ராஜா, அவசரப்படாதே, பொறுமையாயிரு. You'll be all right. ராதா, வந்துட்டேன். ராதா. என்னங்க? அந்த டாக்டர் பையன் இருக்கானே, ரொம்ப மோசம். ஏன் அப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, அவனை பார்க்க போனா இப்படியா மருந்து மாத்திரை எல்லாம் கொடுக்கறது? எனக்கு இத கண்டாவே பயம். கொடுங்க. டேய் ராஜா, இத கொண்டு போய் உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு, அவன் உன்னை கவனிச்சுக்கிடுவான்னு சொல்றான். ராதா, என்னங்க? எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை?
நீ ரெட்டை சடை போட்டுக்கணும். வேண்டாங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. நீ ரெட்டை சடை போட்டு வரத நான் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரிங்க. இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க, வாங்க. எனக்கு வேண்டாம், நான் வரல, என்ன விட்டுடு. காது காது விடு. விட மாட்டேன். நான் சொல்றபடி கேட்டாதான் காது விடுவேன். வாங்க. ஐயோ, வேண்டாம். வாங்க அண்ணா. பாடுங்க நீங்க. ஒரு மாத்திரம் தான். சும்மா இருங்க. வாய் திறங்க, வாய் திறங்க ப்ளீஸ். என்னங்க நீங்க? வாய் திறங்க. பாருங்க, கலாட்ட பண்ணாதீங்க. ஏ ராஜால குடிச்சிடுமா, அப்பதான் சக்கரை தருவேன். அசக்குது, சக்கரை தரேன்னு சொன்னேன்ல. சரி தர. சக்கரை. சமத்து. சார், சார், யார் நீங்க? வணக்கம்மா. அம்மா, நான் ஐயா கம்பெனில வேலை பார்த்தேன். மேனேஜரோட மனைவி. ஐயாவை பார்க்கணும். ஐயா வெளியே போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. என்ன விஷயங்க? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முந்தி என் புருஷன் கம்பெனில ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லி 10 வருஷமா வேலை பார்த்த அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாரு. எங்க போய் வேலை கேட்டாலும் யாரும் தரமாட்டேங்கிறாங்கம்மா. அம்மா, அந்த உயர்ந்த உத்தமனுடைய கம்பெனிலே வேலை பார்க்க முடியாம வெளியே வந்து நீ எங்க கிட்ட எப்படி வேலை பார்ப்பேன்னு யாருமே வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்கம்மா. என் புருஷன் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டு இருக்காருமா. அம்மா, நீங்க தான் ஐயா கிட்ட சொல்லி எங்களுக்கு வாழ்வு கொடுக்கணுமா. ஐயா, ஐயா, இல்லேன்னு சொல்லாம என் புருஷனுக்கு மறுபடியும் உங்க கம்பெனில வேலை போட்டு கொடுக்கணும். சொன்ன சொல்ல காப்பாத்தாம கொடுத்த வாக்குறுதியை மறந்த உன் புருஷனுக்கு இடமே கிடையாது. இந்த ஒரு தடவை மன்னிச்சு எங்களை வாழ வைங்கய்யா. இந்த விஷயத்துல நீங்க மட்டும் இல்லம்மா, வேற யாரா இருந்தாலும் நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நடந்ததை மறந்து நீங்க எங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலைன்னா நாங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்குவோம். எனக்கு அதை பத்தி கவலை இல்ல.